சென்னை வடபழனி ஏவிஎம் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்ட தந்தையின் கல்லறையை காணவில்லை என பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீநகர் திமுக எம்எல்ஏவின் ஆதரவுடன் பிணத்தை புதைக்க பணத்தை பறித்து நாடமாடும் நகைக்கடையாக வலம் வரும் மயான ஊழியரின் வில்லங்க முகம் பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்த கயல்விழி இறந்த தனது தந்தை ஜோசப் ராஜேந்திரன் சடலத்தை கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் மயானத்தில் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்துள்ளார். மயானத்தில் சடலத்தை புதைக்க கட்டணம் கிடையாது என மாநகராட்சி விளம்பரப் பலகை வைத்திருந்தும் மின்மயான ஊழியரான லோகநாதன் தலைமையிலான கும்பல் ஜோசப் ராஜேந்திரனின் சடலத்தை புதைக்க 17,000 ரூபாயினை கப்பம் பெற்றுள்ளது. என்னோட அப்பா 8/3/2023 இறந்துட்டாங்க. எங்களுக்கு மந்தவெளி கல்லறையில் அடக்கம் செய்ய எங்களுக்கு அந்த நேரத்தில் இடம் இல்லை. 14 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் கல்லறையில் அடக்கம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் சொந்த கல்லறையில் வைக்க முடியாமல் ஏவிஎம் கல்லறையில் எங்கள் சர்ச்சு மூலியமாக நாங்கள் வச்சோம். ஏவிஎம் கல்லறையில் வச்சுட்டு 17/3/2023 அன்னைக்கு சிலுவை வைத்து நாங்கள் வழிபாடு எங்களுடைய மத நம்பிக்கையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ இருந்த சிலுவை திடீரென்று காணா போகுது. எனக்கு ஃபோன் வருது. நான் போய் கல்லறையையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் அந்த கல்லறையில் இருக்க சிலுவையை திரும்ப பணம் கொடுத்து அதை ரெடி பண்ண சொல்லி அதை திரும்ப வச்சுட்டு நான் போகிறேன். தந்தையை அடக்கம் செய்துவிட்டு 2 மாதங்கள் கழித்து சடங்குகள் செய்வதற்காக வடபழனி ஏவிஎம் மயானத்துக்கு வந்த கயல்விழி தந்தையின் கல்லறையை காணாமல் கடும் அதிர்ச்சி அடைந்தார். மின்மயான ஊழியர்களான லோகநாதன், மனோகரன், சதீஷ் பிரபு, சரவணன் ஆகியோரிடம் தமது தந்தை கல்லறை எங்கே என கேட்டபோது எந்த பதிலும் சொல்லாமல் நால்வரும் பேந்த பேயறைந்தது போல விழித்துள்ளனர். சூடுகாட்டில் இடம் இல்லைன்றீங்க. சூடுகாட்டில் இடம் இல்லாதப்போ எதுக்காக பணத்தை புதைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு மினிமம் 3 புதமாவது நீங்கள் பிதைக்கிறீங்க. ஏன் பிதைக்கிறீங்க? இடம் இல்லாதப்போ இது பார்வையாளர்கள் நேரம், ஒன்லி எரிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்டாக போயிடவே இல்லாமல் அரசாங்கம் ஏன் அந்த நடவடிக்கை கொடுக்கல? எங்களுக்குன்னு கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும். நீங்கள் பர்மிட்டை கேன்சல் பண்ணிங்களா? எங்களுக்குரிய இடத்துக்கு பர்மிட்டு போட்டு வேறு இடம் எங்களுக்கு கொடுக்கலாம்ல. நீங்கள் காசிமேடு கொடுத்தீங்க, காசிமேடு ஃபுல்லாகிடுச்சுல. அப்போ இன்றைக்கி எத்தனையோ புறம்போக்கு இடம் இருக்குல்ல, அந்த புறம்போக்கு இடங்களில் எங்கள் கிறிஸ்தவர்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்களுக்கு கல்லறை ஒதுக்கி தந்து அதில் டூம் பர்மிட் கொடுத்தா எங்களுக்கு தான் இருக்கும்ல. இந்த கல்லறைகளை நாங்கள் பார்க்காம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நாங்கள் டெய்லி போய் பார்க்க மாட்டோம், மாதமும் பார்க்க மாட்டோம், ஒரு 2 மாதமோ 3 மாதமோ பார்க்குறோம் பார்த்தீங்களா. தொடர்ந்து யாருமே வராத அந்த கண்டிஷனில் அந்த கல்லறையில் இருக்க பணத்தை தூக்கி அவங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சுட்டு நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிக்கிறாங்க. இது அரசாங்கத்துக்கு தெளிவாக தெரியும். மயான ஊழியர்களின் கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனாக விளங்கும் லோகநாதன் சடலத்தை புதைப்பதற்கு 15,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை கல்லா கட்டுவதாகவும் ஃப்ரீசர் பாக்ஸ், சங்கு ஊதுபவர், மேளதாளம் என அனைத்திற்கும் பேக்கேஜ் வைத்து விதவிதமாக கட்டணம் நிர்ணயித்து வசூல் செய்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. லோகநாதனின் அட்ராசிட்டி பற்றி பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதற்கு காரணம் லோகநாதன் திமுக பிரமுகரும் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் வலது கரமாகவும் இருப்பதும் தான் என சுட்டிக்காட்டப்படுகிறது. தனது தந்தையின் கல்லறை எங்கே என கயல்விழி தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் புகார் அளித்து வந்த நிலையில் நடமாடும் நகைக்கடை லோகநாதன் தலைமையிலான கும்பலை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதியாமல் இடமாற்றம் மட்டும் பாசாங்கு செய்துள்ளது சென்னை மாநகராட்சி. மொத்தத்தில் விடியா திமுக ஆட்சியில் பல்க் அமௌண்ட்டை கொடுத்தால்தான் சடலத்தை புதைக்க முடியும் என்று குமுறும் சாமானிய மக்கள் புதைக்கப்பட்ட பின்னர் கல்லறையை மீண்டும் கண்டுபிடிக்க ஸ்காட்லாந்து யார்டை தான் கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கிண்டல் அடிக்கின்றனர்.